ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். சனிக்கிழமை 28 சிவான் ஜூன் 13. அவருக்குள் முழுமை. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இன்றைய வேத வசனம் அவரில் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறது. இங்கு நிலைத்திருத்தல் என்ற சொல்லுக்கு மெனோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து இருப்பது என்று பொருள். நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் வேதத்தை வாசிப்பது, தினமும் ஜெபிப்பது மற்றும் அன்பில் நடப்பது ஆகியவை ஒரு கிறிஸ்தவனின் அடிப்படை செயல்பாடுகள் ஆகும். நீங்கள் இதை செய்யும் போது நீங்கள் அவரில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்கள் செயல்களில் ஒரு மாற்றத்தை காண தொடங்குவீர்கள். மேலும் நீங்கள் அறிவதற்கு முன்பே உங்களுக்குள் கிறிஸ்துவின் நிறைவை அனுபவிக்க தொடங்குவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவருடைய வார்த்தையில் உள்ளன. அவருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட அனைத்தும் தற்காலிகமான தீர்வுகளே ஆகும். இன்றைய சமூகம் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகும் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு பொய்யை வைக்க முயற்சிக்கிறது. ராஜா இயேசு இல்லாமல் உங்களால் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது. அது சாத்தியமற்றது. நீங்கள் உலகம் முழுவதும் அறியப்பட்டவராகவும் வங்கியில் மில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டவராகவும் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு வெறுமை இருக்கும். இன்று நீங்கள் காணும் உலகம் மக்கள் அவரில் நிலைத்திருக்காததன் விளைவாக உருவானதே ஆகும். ராஜா இயேசுவின் வாழ்க்கை முறையே நீங்கள் பெறக்கூடிய மிக சிறந்த வாழ்க்கையாகும். உலகம் உங்களுக்குள் ராஜா இயேசுவை காண வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ததை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதில் வெட்கப்படாதீர்கள். உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடம் அவர்களை மிகவும் நேசிக்கும் ஒரு தேவன் இருக்கிறார் என்று சத்தமாக கூறுங்கள். அவரில் நிலைத்திருப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, மற்றவர்கள் அவருடைய நன்மையை காண்பதற்காகவும் ஆகும். அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பதால் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. யாரோ ஒருவர் காணக்கூடிய ராஜா இயேசுவின் ஒரே வடிவமே நீங்களாகத்தான் இருக்கக்கூடும். வழி தவறியவர்களுக்கு தேவனுடைய அன்பை அறிமுகப்படுத்தவும், அவர் இல்லாமல் அவர்கள் எதை இழக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லவும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. தேவன் என்னில் நிலைத்திருக்கிறார். நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். என் அடையாளம் அவரில் உள்ளது. ராஜாவாகிய இயேசுவுக்குள் நான் முழுமையானவன். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மேற்கொண்ட தியானம். கொலோசியர் 2:10, யோவான் 1:16. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் எபேசியர் 4-6 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழும். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை வரை உற்சாகத்துடன் இருக்கும். ஷலோம் ஷலோம்.